ஹெச்எம்பிவி கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கொல்கத்தா, பெங்களூர்ல இருந்து இப்போ சென்னை, சேலம் வரைக்கும் வந்தாச்சு. இல்ல புரியல. டோன்ட் வரி, ஹெச்எம்பிவினா என்ன, அதுக்கு என்ன பண்றதுன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். ஒன்னும் இல்லங்க, ஹெச்எம்பிவிங்கிறது ஒரு விதமான வைரஸ். இது முக்கியமா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது மூக்கு, தொண்டை குழாய், நுரையீரல் இதெல்லாம் பாதிக்கிற கிருமி. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா சாதாரண சளி, இருமல், காய்ச்சல், சில நேரம் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். இது சாதாரண ஃபீவர் மாதிரி தான் இருக்கு. எதுக்கு இது இவ்வளவு பெரிய விஷயமா ஆகுதுன்னா, சைனால சில கேசஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் வரைக்கும் போயிருக்கு. சோ முக்கியமா 14 இயர்ஸ்க்கு கம்மியான குழந்தைங்கள்ல இருந்து ரொம்ப ஏஜ்டு பீப்புள், வயசானவங்க, இல்லைன்னா ஆல்ரெடி ஆஸ்மா இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சீரியஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மத்தபடி ஃபீவர் வந்துச்சுன்னா இஃப் பாசிபிள் பக்கத்துல PCR டெஸ்ட் ஒன்று போய் பண்ணிக்கோங்க, டாக்டரை போய் பாருங்க. இது பெரிய சீரியஸ் கண்டிஷன்லாம் இல்ல. இதுக்கு என்ன பண்றது அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க டாக்டர்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும். மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இது முக்கியமா டிராப்லெட்ஸ் மூலமா தான் பரவுது. சோ உங்களுக்கு தும்மல் வந்துச்சுன்னா இப்படி தும்மாம இப்படி தும்முங்க. அகைன் அண்ட் அகைன் இம்யூனிட்டி, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். நிறைய தண்ணி குடிங்க, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. லாக்டவுன் ஏதாச்சும் வருமா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? அப்படின்னா சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பட் கன்ஃபார்மா தெரியணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பி கை தட்ட வேண்டி வருமான்னு கேட்டு சொல்றேன்.